கேழ்வரகு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 டீஸ்பூன் கேழ்வரகு மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கேழ்வரகு மாவு 3 டீஸ்பூன் போட்டு இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம், கட்டி இல்லாமல். இதை கரைச்சி ஊற்றினோம்னா தான் கட்டி இல்லாமல் வரும். அதனால் கரைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இப்படி நல்லா கொதிக்கணும். இது கேழ்வரகு கூழ். இது நம்ம பாரம்பரிய உணவு. அந்த காலத்துலலாம் கேழ்வரகு தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சுக்கணும். கொதிச்சு வந்துடுச்சு. இதோடு நம்ம மோர் சேர்த்து தாளித்து குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் கூழை தாளிச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போடுறோம். கடுகு பொரியுது. நம்ம கருவேப்பிலையும் ஒரு மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கலாம். காரமாக வேணுன்னா நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம் மிளகாய் வத்தல். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற கூழை இதில் சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். இது ஆறுட்டுன்னு நம்ம இதோட மோர் சேர்த்து குடிக்கலாம். தாளிச்சாச்சு. கூழை தாளிச்சிட்டோம். இப்போ இதோட மோர் சேர்க்க போகிறேன். மோர் சேர்த்து குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனைக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். நம்ம கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தி ட்ரிங்க்ஸு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.